சொல்ல வரலன்னா 120 ரெட்டை இலைன்னா 60 தாமரை. ஓகே, அதாவது 130 ரெட்டை இலைன்னா 65 தாமரை. பாதிக்கு பாதி நிற்கணும். அதுக்குள்ள தகுதி இருக்கு. நீங்க 19.4 எடுக்கும்போது 11.4 தாமரையில எடுத்திருக்கிறோம். தாமரையில் நிற்கக்கூடியவங்கள நாங்க அகாமடேட் பண்ணி நாங்க இந்த இதை பண்ணிடுவோம். இதுல அதுக்கு இபிஎஸ் ஒத்துக்குவாரா சார்? இந்த நம்பருக்கு 2 முறை இந்த கூட்டணி சீட்டு தகராறுல தான் உடைஞ்சது. இந்த தடவை கூட்டணின்னு சொன்னா யாருக்கு என்ன லாபங்கிறது தான் முக்கியம். அதுல என்டிஏக்குள்ள அவர் வந்தது வரவேற்கத்தக்கது. சுமார் 20% வாக்கு வந்தது. ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி டைல்யூட் ஆகி உள்ள வந்தது, வரவேற்கத்தக்கது. அதே வேளையில கூட்டணின்னா ஒவ்வொருத்தருக்கும் பலத்திற்குரிய பங்கீடு வேணும். முந்தைய காலகட்டம் வேற. முந்தைய காலகட்டத்தில் 2019 கூட்டணிக்குள்ள வரும்போது பாஜக 2.7% வாக்கு தான் 2016 எடுத்திருந்தாங்க. ஸோ அப்போ அது நீங்க 5 எம்பி 20 எம்எல்ஏங்கிறதெல்லாம் அது தவறுன்னு சொல்லிட முடியாது. பாமகவுக்கு கீழே தான். நீ பாமக 4.3% மாம்பழம் எடுக்கும்போது தாமரை 11.4 எடுத்தாச்சு. மாம்பழத்தோட டபுள் மடங்குக்கு மேல வந்தாச்சு. அப்ப நீங்க பாமக எவ்வளவு சீட்டு போது அதுக்கு 2 மடங்குக்கு மேல பாஜக நின்று ஆகணும். வளர்ச்சியை ஒத்துக்கிட்டு ஆகணும். அது பாராளுமன்ற தேர்தல் அது இதுன்னு எல்லாம் நீங்க சப்பக்கட்டு கட்டுனா அப்ப ஏன் நாம் தமிழர் சீமானுக்கு கீழே கன்னியாகுமரியிலையும் புதுச்சேரியிலும் போனீங்க. அவர் என்ன பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வச்சா களமாடுறாரு.